அப்போ தண்ணிலாம் போயிடுச்சா? சொட்டு தண்ணீர் கூட நிற்கவில்லையா? அற்புதமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க சார். எங்கெல்லாம் மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து போடுறோமோ அடுத்த செகண்ட் ஏஐயில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க சார். ஏதோ பண்ணுறாங்கல்ல, அது ஏஐயில் பண்ணுறதா? போய் நேரில் போய் பண்ணணும்ல சார். இந்த மழை காலத்தில் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க ஜனங்கன்றதை பார்க்குறோம். அது இவங்க மழை சமயத்தில் போய் நின்று மோட்ரு பம்பெலாம் வச்சு எல்லாம் அள்ளி போட்டுட்டு நாங்கள் துரிதமாக வேலை செய்கிறோம்னு ஒரு 10 ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணால் ஜனங்க அப்போ வேலை செய்கிறாங்கப்பான்னு நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு கருதுகிறார்கள். மழை தண்ணியில் பைக் ஆஃப் ஆகி தள்ளிக்கிட்டு போகிறவன் அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவான். இப்போ என்னென்னா, இப்போ போன வருஷம் மழையில் மறந்துருப்பான் ரைட்டாக. அதுக்கப்புறம் இப்போ இந்த மழை முடிஞ்சு பைக்கை தள்ளிட்டு போனவன் ஒரு 3-4 மாதத்தில் தேர்தலை சந்திக்க போகிறான். ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கும். சென்னை மக்கள் மிக கவனமாக இந்த முறை வாக்களிக்க வேண்டும் என்று நான் சென்னை மக்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறீர்கள். உங்கள் பெயரை சொல்லித்தான் மழைநீர் வடிகால் பணிகள் செய்திருக்கிறோம் என்று 4000 கோடியை ஆட்டை போட்டிருக்கிறார்கள். அதனால் சென்னை திமுகவின் கோட்டை என்கிற அந்த மாயையை நீங்கள் உடைத்து காட்ட வேண்டும். இந்த முறை சென்னை மக்கள் நீங்களே பார்த்துருக்குறீங்க. நீங்கள் தான் பைக்கை தள்ளின்னு போகிறீங்க, கார் ஆஃப் ஆச்சுன்னா உட்காந்து தள்ளிட்டு இருக்கிறீங்க. கார் மாட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு போய் வேளச்சேரி பாலம், இந்த பாலம்னு எங்கெங்கெல்லாம் பாலம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் தான் உங்கள் காரை நிறுத்திட்டு இருக்கீங்க. திருப்பி போய் உதயசூரியனுக்கு குத்தாதீங்க. நீங்கள் மீண்டும் உதயசூரியனுக்கு குத்தி திமுக ஜெயிக்க வச்சிங்கன்னா சென்னை தவிர்த்த மற்ற மாவட்ட மக்கள் உங்களை அருவருப்பாக பார்ப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.